சார் வாய்ஸ் கேட்கல சார். சாரிப்பா, இவ்வளோ நேரம் மியூட் ஆயிடுச்சா? எப்பல இருந்து கேட்கல? எவ்வளோ நேரமா கேட்கல? ஹலோ, ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்கல சார். ஸ்டார்டிங்ல இருந்தே கேட்கல சார். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்கல சார். டயக்ராம் போட்டதுல இருந்து கேட்கல சார். ஓகேப்பா, சாரி. ஸோ மியூட் ஆயிட்டு இருக்கு, நான் கவனிக்கல. ஓகே, ஸோ what I told is this is the TS diagram we have discussed in the morning, right? So this is the TS diagram of நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா லிக்விட் வந்து வேப்பரா மாறுறதா நம்மளோட இன்ட்ரெஸ்ட், ரைட்? ஸோ இங்க கம்ப்ளீட்டா லிக்விடா இருக்கு, ரைட்? தென் இங்க லிக்விட் பிளஸ் வேப்பர் ரீஜன்ல இருக்கு. ஒன்ஸ் இட் கம்ப்ளீட்டா எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் பிகம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சேச்சுரேட்டட் ஸ்டீம் பாயிண்ட், இது வந்து சூப்பர் ஹீட்டட் பாயிண்ட். ஸோ இப்போ இது வந்து ஒரு பார்ட்டிகுலர் ப்ரெஷர்ல நம்ம ஹீட் பண்ணோம், ஓகே, லிக்விட வாட்டரை. அண்ட் திஸ் இஸ் வென் வி ஹீட் அட் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர், P2 ப்ரெஷர்ல. ஓகே, ஸோ இப்போ என்னோட வாய்ஸ் ஆடிபிள் இருக்குல்ல? ஜஸ்ட் ஆடிபிள் தானப்பா? ஏ டைப் பண்ணு சாட் பாக்ஸ்ல. எஸ் சார். ஓகேப்பா, தேங்க்யூ. ஸோ இது வந்து ப்ரெஷர் P2ல வந்து ஹீட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இன் பிட்வீன்ல வி கேன் ஹீட் இட் அட் வேரியஸ் ப்ரெஷர். இந்த ப்ளூ பாயிண்ட் நான் வச்சுட்டே வரப்போறேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ப்ரெஷர் 1ல நம்ம ஹீட் பண்ணும்போது சேச்சுரேட்டட் லிக்விட் பாயிண்ட், ஓகே. அண்ட் இது வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் பாயிண்ட் வென் வி ஹீட் த வாட்டர் அட் P2ல ஹீட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி இன் பிட்வீன் பாயிண்ட்ஸ்ல வேரியஸ் ப்ரெஷர்ஸ்ல we will get saturated liquid points. அந்த எல்லா லிக்விட் பாயிண்ட்டையும் for him only or மத்தவங்களுக்கு எப்படி? What about others? Audio okay? Audio okay பாப்பா மத்தவங்களுக்கு? ஓகே சார். ஓகே, ஐ திங்க் உன்னோட சிக்னல் நெட்வொர்க் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா, செக் பண்ணிக்க. ரைட், ஸோ இப்போ அதர்ஸ் சைடு ஓகே அப்படின்னா யாருக்கு ஆடியோ நாட் ஓகே? ஹூ இஸ் தட்? சார் பிளர் ஆகுது சார். பிளர் ஆகுதா? What about others? Rahul, Randy Rahul, is it okay for you? Audio clear இருக்கா? Or Karthik, audio clear இருக்கா? எஸ் சார். ஓகேப்பா, சி உங்க சைட்லயும் கொஞ்சம் நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங். ஸோ யா, when I heat this, இதுதான் நம்ம ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். when I heat the water inside the container, இது நம்ம ஹீட் பண்ணும்போது so we are observing saturated liquid point. This is saturated liquid point and we are observing this is saturated liquid point. We are observing saturated vapor point. Okay, so this is liquid plus vapor region. இங்கே எப்பவுமே liquid plus vaporல இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நான் ஹீட் பண்றேங்க, ஐ எம் ஹீட்டிங் ஹியர் திஸ். ஸோ இப்போ 1 kg வாட்டர் எடுத்துக்கலாம், 1 kg வாட்டர். ஓகே, ரைட். ஸோ ஹீட் பண்றேன். இப்போ இந்த பாயிண்ட்ல பாக்குறோம் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இன் பிட்வீன்ல நான் போய் பார்க்குறேன். இன் பிட்வீன்ல நான் அப்சர்வ் பண்றேன் அப்படின்னா டோட்டல் 1 kg இருந்துச்சு இல்லையா, அதுல 0.5 kg மட்டும்தான் வாட்டரா இருக்கு. 0.5 kg மட்டும்தான் வாட்டரா இருக்கு, மீதி எல்லாம் ஸ்டீமா மாறிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல பார்க்கும்போது அதே நான் இந்த இடத்துல பார்க்குறேன். தட் மீன்ஸ் 3/4 நான் போய் பார்க்குறேன். 3/4 பிளேஸ்ல அங்க போய் பார்க்கும்போது ஒரு 0.25 மட்டும்தான் லிக்விடா இருக்கு. 0.25 kg தான் லிக்விடா இருக்கு, மீதி எல்லாமே வந்து ஸ்டீமா மாறிடுச்சு. ரைட், சப்போஸ் நான் இங்க பார்த்தேன், இந்த இடத்துல நான் பார்க்குறேன், அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா அந்த டோட்டல் சிஸ்டம்ல யா ஒரு 0.75 வந்து லிக்விடா இருக்கும். தென் மீதி 0.25 வந்து ஸ்டீமா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஸ்டீமா மாறி இருக்கும். பட் இந்த எண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா என்டையர் சிஸ்டமும் பிகம்ஸ் வேப்பர். இஸ் இட் ஓகே? ஆர் யூ ஏபிள் டு அக்செப்ட் திஸ் ஒன்? இல்ல இப்படி இருக்கும்னு நினைக்கிறியா, இல்ல வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறியா? இப்படிதான் இருக்கும், ரைட்? ஏன்னா இந்த பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா லிக்விடா இருக்கு, ரைட்? ஸோ இந்த பாயிண்ட்ல கம்ப்ளீட்டா வேப்பரா மாறுது. ஸோ இன்பிட்வீன்ல நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். இந்த டோட்டல் லென்த்தை பொறுத்து தான் இருக்கு, ரைட்? ஸோ மிடில் போய் பார்த்தோம் அப்படின்னா பாதி லிக்விட் வந்து வேப்பரா மாறிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டோட்டல் லென்த்ல 3/4 போய் பார்க்கணும் அப்படின்னா முக்காவாசி லிக்விட் வந்து வேப்பரா மாறிக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? இங்க
அதே இங்க போய் பார்க்குறோம் 1/4, அதாவது 1/4 இருக்கிற இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா 1/4 மட்டும் வேப்பரா மாதிரி இருக்கும், மீதி எல்லாம் லிக்விடாவே இருக்கும். டு யூ அக்ரி? ரைட்? இஸ் இட் ஓகே? எஸ். ஸோ இத இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ரெஷர்லையும் சரி, P2ல சரி அண்ட் P3 வேற ப்ரெஷர்ல நம்ம ஹீட் பண்ணாலும் சேம் வில் கண்டினியூ. அண்ட் திஸ் இஸ் சேச்சுரேட்டட் லிக்விட் கர்வ் அண்ட் திஸ் ஒன் இஸ் சேச்சுரேட்டட் வேப்பர் கர்வ். Saturated liquid curve and saturated vapor curve. Is it clear so far? இது வரைக்கும் இருக்கிறது புரிஞ்சதா? Any doubt? Clear-na C type ஆனு. If you want me to repeat, clear-na C type ஆனு, இல்ல புரியலனா non type ஆனு. Okay. Gokul Rajku புரிஞ்சிருச்சு. What about others? Okay. Venkatesan புரிஞ்சிருக்கு. But I can't go down. Second part. So, okay. Second. Okay, now, yeah, we'll start. Okay. Okay, so this is the graph. Okay, this is when we heat the water at some pressure, and it is when we heat the water at other different pressure. Okay, right. So this is P1, P1 and P2, and this is constant temperature line, and this one is this is change in temperature line, and this is change in entropy line, entropy axis and temperature axis. So entropy unit kilojoule by Kelvin, temperature unit on the degree Celsius or Kelvin. Okay, right. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து டி சேச்சுரேஷன் சொன்னோம், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் டி சேச்சுரேஷன், தென் பி சேச்சுரேஷன் அந்த லிக்விட்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டரோட சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர், சேச்சுரேட்டட் ப்ரெஷர், தென் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்தால்பி HFன்னு சொன்னேன், அப்போ இருக்கக்கூடிய என்ட்ரோபி SF அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து VF, specific volume, that is meter cube by kilogram, உனக்கு தெரியும், right? So இது வந்து VF. So these are all the properties of the நம்மளோட system when it is in a liquid state. Okay, right. அதே வந்து when it is in vapor state, கம்ப்ளீட்டா சேச்சுரேட்டட் வேப்பரா இருக்கும் போது அப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ், கம்ப்ளீட்டா வேப்பரா இருக்கு இல்லையா, அந்த டைம்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், saturated pressure, okay, and Hg, அப்போ இருக்கக்கூடிய என்தால்பி Hg, அப்போ இருக்கக்கூடிய என்ட்ரோபி Sg, தென் அப்போ இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் வால்யூம் வந்து Vgன்னு வச்சுக்கலாம், மீட்டர் கியூப் பை கிலோகிராம், ரைட்? அண்ட் சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் வந்து சேம் தான், சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் இங்கேயும் சேம் தான், ரைட்? அதே மாதிரி ப்ரெஷரும் சேம் தான், இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும், இந்த பாயிண்ட் 1லேருந்து 2 போகுதுன்னு வச்சுக்கலாமே சிஸ்டம், பாயிண்ட் 1லையும் 2லையும் ப்ரெஷரும் சேம் தான், டெம்பரேச்சரும் சேம் தான். பட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் என்தால்பி, என்ட்ரோபி, ஸ்பெசிஃபிக் வால்யூம்ஸ் ஆல் சேஞ்சிங், இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது, ரைட்? ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து இது வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா சயின்டிஸ்ட். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வாட்டரை வேற வேற ப்ரெஷர்ல ஹீட் பண்ணி, இப்போ சப்போஸ் இப்படி வச்சுக்கலாம், ப்ரெஷர் டேபிள் இருக்கு, சீரியல் நம்பர் போட்டுருவாங்க, ப்ரெஷர் டேபிள், ப்ரெஷர் வந்து 1 பார்ல வச்சுப்பாங்க ஃபர்ஸ்ட்ல. ஓகே, 1 பார்ல வச்சுக்கிட்டு HFோட வேல்யூ என்ன, HGயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. 1 பார்ல வச்சுட்டு இருக்கும்போது
சீரியல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 1 பார்ல வச்சு ஹீட் பண்றாங்க. HF அதாவது கம்ப்ளீட் 100 டிகிரி செல்சியஸ்ல வரும்போது அதோட என்தால்பி எவ்வளவு இருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சம் 207 கிலோ ஜூல் பை கிலோகிராம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஹெச்எஃப் வேல்யூ வந்து பர் கிலோகிராம். தட் மீன்ஸ் 1 ஹெச்எஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 209 கிலோ ஜூல் பை கிலோகிராம். ஓகே, ஸோ ஒரு 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு என்தால்பி இருக்கும்? சப்போஸ் அது இந்த ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் 1 பார்ல 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும்போது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹெச்ஜி இந்த பாயிண்ட் இருக்கும்போது எவ்வளோ என்தால்பின்னு கொடுத்துருவாங்க. சம் 2100 கிலோ ஜூல் பை கிலோகிராம். அதே மாதிரி செகண்ட்ல 1.2 பார்ல இருக்கு, 1.3 பார், 1.4 பார் அந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பார்ல வாட்டருக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ஸ் வி ஆர் டீலிங் வித் ஸ்டீம் பவர் பிளான்ட், வாட்டரை பத்தின இந்த எனர்ஜி வந்து நமக்கு தெரிய வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ அதனால இது வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ என்தால்பி இருக்கும்? மேபி 209 கிலோ ஜூல், இங்கே 212 215 அந்த மாதிரி 215 கிலோ ஜூல் பை கிலோகிராம். அதே மாதிரி ஹெச்ஜியா இருக்கும்போது சம் 2200 கிலோ ஜூல் பை கிலோகிராம், 2300 கிலோ ஜூல் பை கிலோகிராம், 2400 கிலோ ஜூல் பை கிலோகிராம். இப்போ ரெண்டு இருக்கு, ஹெச்எஃப் இருக்கு, ஹெச்ஜி இருக்கு. கண்டிப்பா ஹெச்ஜில தான் அதிகமான எனர்ஜி இருக்கும் when compared to HF, ரைட்? எஸ், பிகாஸ் இட் இஸ் இன் நம்ம ஹீட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்கே போகுது. ஸோ அந்த ஸ்டீம்குள்ள நிறைய ஹீட் இருக்கும். ஸோ ஹெச்ஜி இஸ் கிரேட்டர் தென் ஹெச்எஃப், ரைட்? ஓகே, இந்த ஹெச்ஜிக்கும் ஹெச்எஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் லேட்டன்ட் ஹீட். தட் இஸ் லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட்னா என்ன? ஹீட் ஆடட் டியூரிங் ஃபேஸ் சேஞ்ச். தட் இஸ் லேட்டன்ட் ஹீட், ரைட்? இஸ் இட் ஓகே? இஸ் இட் கிளியர்? ரைட். ஸோ இப்போ இந்த ஹெச்சுக்கு எப்படி ஒரு டேபிள் இருக்கு, அந்த மாதிரி என்ட்ரோபி டேபிள் இருக்கு. என்ட்ரோபிக்கும் டேபிள் சயின்டிஸ்ட் அதை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சீரியல் நம்பர் போடுவாங்க, ப்ரெஷரு 1 பார்ல, 1.2 பார்ல, 1.3 பார்ல எஸ்எஃப்ஓட வேல்யூ என்ன, ரைட்? எஸ்ஜியோட வேல்யூ என்ன, இதை கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2.6 கிலோ ஜூல் பை கெல்வின், 2.6. இது வந்து சம் 5.7 கிலோ ஜூல் பை கெல்வின். அதே மாதிரி வேற ப்ரெஷர்ல. ஓகே, ஸோ வெவ்வேறு ப்ரெஷர்ல வாட் இஸ் த என்ட்ரோபி அட் சேச்சுரேட்டட் ஃப்ளூயிடா இருக்கும்போது வாட் இஸ் த என்ட்ரோபி அண்ட் சேச்சுரேட்டட் லிக்விடா இருக்கும்போது வாட் இஸ் த என்ட்ரோபி அப்படின்றது கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் வால்யூம்க்கும் we have a table for specific volume VF and VG. Okay, right? So அதையும் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க. 1 bar, 2 bar, 3 பார்க்கு we have specific volume. Okay, right. Now so I know the properties. எனக்கு ஸ்டீம் டேபிள், அது பேர் வந்து ஸ்டீம் டேபிள் சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா ஸ்டீம் டேபிள். சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இது பேர் வந்து ஸ்டீம் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டீம் டேபிள்ல எனக்கு இந்த லைன் பூராவே, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இந்த லைன் பூராவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணி ஐ கேன் ஃபைண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் அலாங் திஸ் லைன். ஸோ இந்த லைன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா மேபி பர்டிகுலர் டெம்பரேச்சர் போறோம்னு வச்சுக்கேன், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். அப்போ அந்த சேச்சுரேஷன் ப்ரெஷர் என்னன்னு பார்ப்போம். அப்போ அங்கே கூடிய ஹெச்எஃப் என்ன, எஸ்எஃப் என்ன, அது எல்லாமே நம்ம கால்குலேட் அதுல இருந்து எடுத்துக்கலாம் அந்த ஸ்டீம் டேபிள்ல இருந்து. ஓகே, அதே மாதிரி இந்த லைன்ல இருக்கக்கூடியது நமக்கு கிடைக்கும் ஸ்டீம் டேபிள்ல இருந்து. இந்த சைட்ல சேச்சுரேட்டட் வேப்பரா இருக்கும் போதும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஃப்ரம் த ஸ்டீம் டேபிள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஹெச்எஃப், ஹெச்ஜி இது எல்லாமே ஸ்டீம் டேபிள்ல இருந்து we can get for various pressure and temperature. Right? Is it clear? Clear na see type பண்ணி நான் என்ன சொன்னேங்கிறது. Just type C in the chat box if it is clear. Gokul Raj Vijay, Arun Kumar again clear. Okay, can anyone tell what did இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்ல முடியுமா? சும்மா சொல்லு, ஏதாவது நீ என்ன புரிஞ்சுட்டேன்னு தெரிஞ்சுக்கிறேன். Can anyone unmute your mic? சார் ப்ரெஷர் P1ல HF ஸ்டீம் டேபிளை பார்த்து HF HG
Super, very good. Okay, yeah, from the steam table we can get a particular pressure க்கு HF, SF, VF, HG எல்லாமே கண்டுபிடிக்கலாம். Okay, yeah. So இது புரிஞ்சிடுச்சுல்ல? Okay, so that's it. Yeah. Now me okay. So what I told you is like by using the steam table, yeah, in general steam table எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, yes, they'll give saturated pressure, saturated temperature, HF, HG, SF, SG, VF, VG. Sometimes they will also give HFG and SFG. What is SFG and HFG? Can anyone tell? Just type in your chat box if you know the answer. SFG and HFG. What do you think this SFG and HFG? Some 2 minutes before I told you. What is this HFG இருக்கு இல்லையா? That is the difference between Hg minus Hf. Okay, right? So what is the enthalpy? அந்த liquidல எவ்வளவு எனர்ஜி இருக்கு when it is at the state of vapor, and எவ்வளவு எனர்ஜி இருக்கு when it is at the state of fluid. Okay, right? So this is latent heat னு சொல்லுவோம். HFG அப்படின்றது என்ன? Latent heat. That is the difference between Hg minus Hf. So இது தேவையில்லை, ஏன்னா இங்க டேபிள் Hg இருக்கு, Hf இருக்கு. From this two, இந்த ரெண்டுத்துல இருந்து we can find Hg minus Hf வச்சு HFG கண்டுபிடிச்சுக்கலாம். Hg minus Hf. Okay, right? So 1 bar, 1.2 bar, 3 bar, and let me show it in steam table. Yeah, 1 second. Yeah, this is how it will look like. Okay, right? So this is how it will look like. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, yeah, temperature வச்ச based on temperature, right? So இங்க 0.01 ல இருந்து 5 temperature, 10 temperature, அதுல pressure vary பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. Okay, so this is how it will be. So இங்க density எல்லாம் extra இருக்கு. We don't need density in our problems. We need enthalpy. fluid இருக்கும்போது HL னு சொல்லுவாங்க, sometimes HG னு சொல்லுவாங்க, HF னு சொல்லலாம், and SF, SG இது இருக்கும், right? And specific volume VF and VG இது இருக்கும். So for temperature, particular temperature and pressure க்கு இந்த வேல்யூ எல்லாமே இருக்கும். இது பேர் வந்து steam table னு சொல்லுவோம். Okay, right? Yes. So we have the values. நமக்கு வந்து இந்த லைன் ஃபுல்லா இந்த வேல்யூஸ் இருக்கு, இந்த லைன் ஃபுல்லா இந்த வேல்யூஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா இந்த வேல்யூஸ் இருக்கு. So that we can get from steam table, right? Yes. Okay, so now I need some, yeah, இப்போ இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட், this is the point.
திஸ் இஸ் த பாயிண்ட். 1 பார்லயே நான் ஹீட் பண்றேன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து 1 பார்ல ஹெச்எஃப் வேல்யூ தெரியும் அண்ட் எஸ்எஃப் வேல்யூ தெரியும் அண்ட் ஹெச்ஜி வேல்யூ தெரியும், எஸ்ஜி வேல்யூவும் தெரியும் வச்சுக்கலாம். சப்போஸ் இது வந்து ஒரு 10, இது வந்து ஒரு 2, இது வந்து சம் 100, இது வந்து சம் 4ன்னு வச்சுக்கலாம். ரைட், எனக்கு இந்த இடத்துல வேணும், இந்த பாயிண்ட்ல வாட் இஸ் த ஹெச் அட் சம் எக்ஸ் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்ல எவ்வளோ என்தால்பின்னு தெரியணும், எவ்வளோ என்ட்ரோபின்னு தெரியணும், எஸ் அட் எக்ஸ். Okay, right? So we are going to find it by using one value, that is dryness fraction. Okay, a dryness fraction on வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். Okay, 1 second. Okay, so here we are. So okay, dryness fraction அப்படின்னா பார்த்துடலாம். Dryness fraction. So this is the ratio between mass of vapor by mass of vapor plus mass of liquid. Okay, right. So in the dryness fraction, இது வந்து x ன்னு வச்சுக்கலாம். அது என்ன சொல்றாங்கன்னா mass of vapor divided by mass of vapor plus mass of liquid. Okay, this is x. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா we will find x value. x அப்படின்றது mass of vapor by mass of vapor plus mass of liquid. இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும், ஏதாச்சும் ஐடியா இருக்கா? x value. So this is mass of vapor by mass of vapor plus mass of liquid. Okay, dryness fraction என்ன வேல்யூ இருக்கும்? Any suggestion? What do you think? This is complete liquid இருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லிக்விட் பாயிண்ட், ரைட்? ஸோ இந்த இடத்துல வேப்பர்னு எதுவும் கிடையாது, ரைட்? சின்ஸ் மாஸ் ஆஃப் வேப்பர் இஸ் 0, அந்த பாயிண்ட்ல மாஸ் ஆஃப் வேப்பர் எதுவும் இல்லை, கரெக்டா? ஸோ மாஸ் ஆஃப் வேப்பர் எதுவும் இல்லாததுனால இதோட எக்ஸ் வேல்யூ இந்த பாயிண்ட்ல வந்து 0. இந்த பாயிண்ட்ல ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ 0. ட்ரைனஸ் ஃபிராக்ஷன்னா என்ன? த ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் வேப்பர் பை டோட்டல் மாஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து டோட்டல் மாஸ் வச்சுக்கலாம், டோட்டல் மாஸ். ஓகே, then we'll find x value at this point, x. இந்த இடத்துல x ஓட வேல்யூ mass of vapor divided by total mass. இந்த இடத்துல x ஓட வேல்யூ சொல்ல முடியுமா? vapor by mass of liquid plus vapor. Am I audible? Hello? Yes. Oh, sorry.
Is it clear or not? See, this is the graph. Okay, right? So at this point, in the point la x oda value 0. What is x அப்படின்னு பார்த்தோம்னா mass of vapor divided by mass of vapor plus mass of liquid. Suppose ஒரு 1 kilogram வாட்டர் எடுத்துக்கோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ரைட், ஸோ கம்ப்ளீட்டா லிக்விட் மட்டும்தான் இருக்கு இங்க இந்த பாயிண்ட்ல, ரைட்? அதே இந்த பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வேப்பர் மட்டும்தான் இருக்கு, ரைட்? ஓகே, ஸோ யா ஹியர் எக்ஸ் இஸ் 0 அண்ட் இங்க நம்ம எக்ஸ் பார்ப்போம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வேப்பர் பை மாஸ் ஆஃப் வேப்பர் பிளஸ் மாஸ் ஆஃப் லிக்விட், ரைட்? ஸோ இந்த இடத்துல லிக்விடோட மாஸ் வந்து 0 பிகாஸ் கம்ப்ளீட்லி த லிக்விட் பிகம்ஸ் வேப்பர். ஸோ அதனால லிக்விடோட மாஸ் வந்து 0. கரெக்ட் தானே? எஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? வாட் வில் பி த எக்ஸ் வேல்யூ? 1. குட் விஜய். So x is 1, right? Suppose I am at the middle of this line. Middle of this line la irukanu vechikalam. X oda value என்ன இருக்கும்? இந்த லைனோட மிடில்ல இருக்க what might be the x value? Just type your answer in the chat box. Yeah, less than 1. Correct. Good. In between 1. Yeah. And maybe I'm at 3/4. In the starting point la irundhu 3/4 la irukken. Starting point la irundhu 1/4 la irukken. Okay, right? So இப்போ மேபி இப்போ நான் இந்த பாயிண்ட்ல பார்க்கறேன் அப்படின்னா ஸ்டீம் உள்ள போய் பார்க்கும்போது ஒரு என்டர் இந்த இனிஷியல் லிக்விட்ல ஒரு 0.25% வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸா மாறிடுச்சு. தட் மீன்ஸ் வேப்பரா மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல நான் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல நான் பார்க்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வேப்பர் பை மாஸ் ஆஃப் லிக்விட் பிளஸ் வேப்பர். அங்க வந்து டோட்டல் மாஸ்ல 1 கிலோகிராம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுல 0.25 வந்து வேப்பரா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி 1 கீழே அப்படியே இருக்கு. ஸோ அந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0.25. ஓகே, ரைட். அதே மிடில் போய் பார்க்குறேன் அப்படின்னா பாதி லிக்விட் வந்து வேப்பரா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து 0.5 மிடில் நான் சொல்றதுனால 0.5. அதே 3/4 பிளேஸ்ல டிஸ்டன்ஸ்ல போய் பார்க்குறேன் அப்படின்னா முக்காவாசி வாட்டர் வந்து வேப்பரா மாறி இருக்கும், ரைட்? ஸோ எக்ஸ் வில் பி 0.75, ரைட்? ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் அப்படின்றது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். It is a ratio between mass of vapor by mass of liquid plus mass of vapor, x. Okay, is it clear? Finding dryness fraction. Okay, so now they are asking one question. Yeah, this is the question. Yeah, closed vessel is having 10 kilograms of water and 5 kilograms of steam mixture. Okay, what is the dryness fraction value? Can anyone tell? Mass of liquid is 10 kilogram. Mass of vapor is 5 kilogram. Okay, so this is the closed chamber. இதுக்குள்ள liquid இருக்கு, கூடவே வேப்பரும் இருக்கு, ரைட்? ஸோ இதோட மாஸ் 5 கிலோகிராம் அண்ட் இதோட மாஸ் 10 கிலோகிராம், totally 15 kilogram, right? Yes. Can you tell what is the x value? Yeah, mass of vapor is 5 and mass of liquid is 10 plus mass of vapor 5, right? So x is nothing but mass of vapor divided by mass of liquid plus mass of vapor. Okay, so this is 1/3
and this will be 0.33. Okay, is it clear? Are you able to find similar, can able to solve similar problems, right? Yes, I hope you can solve. So now, what are the various saturation properties? Saturation properties. One is T saturation, temperature, pressure, P saturation, HF, Hg, SF, Sg, Vf and Eg. இதெல்லாம் saturated properties சொல்லுவோம். அதாவது நம்மளோட TS டயக்ராம்ல இந்த லைன்ல நான் போடுற இந்த கர்வ் லைன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து சேச்சுரேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெட் வேப்பர்னு சொல்லலாம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெட் வேப்பர். ஸோ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க இந்த லைன்ல இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து வெட் ஸ்டீம்னு சொல்லுவோம். ரைட், இது வந்து கம்ப்ளீட் லிக்விடு, இது சேச்சுரேட்டட் ஸ்டீமு. அப்போ இன்பிட்வீன்ல இருக்கு இல்லையா லிக்விட் பிளஸ் வேப்பர் ரீஜன்ல, இதுக்கு பேர் வந்து வெட் ஸ்டீம்னு சொல்லுவோம். வெட் ஸ்டீம். வெட் ஸ்டீம்ல கண்டிப்பா லிக்விட் இருக்கும். வெட் ஸ்டீம்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டீம்ல அடியில லிக்விட் கண்டென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து வெட் ஸ்டீம்னு சொல்லுவோம். வெட் ஸ்டீம்ல கண்டிப்பா லிக்விட் இருக்கும். ஸோ வெட் ஸ்டீமோட ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் கண்டிப்பா லெஸ் தென் 1. ஓகே, ரைட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ எக்ஸ். வாட் இஸ் த ஹெச் ஆஃப் எக்ஸ், அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எஃப். அந்த ப்ரெஷர்ல ஹெச்எஃப், எஃப்ஆர் கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட் லிக்விட் இருக்கு இல்லையா, அப்போ அதோட என்தால்பி என்ன plus what is the x value, the dryness fraction value multiplied by Hg minus Hf. Okay, so how we are finding this? Listen, so in the point la irukumbodhu what is the enthalpy Hf. Okay, then ipo namakku inda point la venum, so inga irundhu idu varaikum what is the total enthalpy difference Hfg irukku இல்லையா, இங்க இருந்து இது வரைக்கும் what is the total enthalpy difference HFG. அதுல இந்த போர்ஷன் மேபி எக்ஸ் வந்து 1.2 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டோட்டல் என்தால்பியில 0.2% அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இட் இஸ் 0.2 எக்ஸ் 0.2 அப்படின்னா நான் மொத்த ஹீட்டும் கொடுத்துருந்தேன் எக்ஸ் வந்து 1 அப்படின்னா இங்க போய் சேர்ந்துருக்கும். பட் நான் 0.2 அளவுக்கு தான் ஹீட் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால இந்த இடத்துல இருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் டோட்டல் என்தால்பி. Okay, right. Then wet steam oda entropy S at some x point, that is equal to SF plus x into Sg minus Sf. இதை நான் சிம்பிளா HFG ன்னு சொல்லலாம், இதையும் நான் சிம்பிளா SFG ன்னு சொல்லலாம். Okay, similarly Vx is equal to Vf plus x into Vg minus Vf. இது அப்ராக்சிமேட்லி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றாங்கன்னா, கீழே போகுது. ஸோ Vx இருக்கு இல்லையா, எக்ஸ் இன்ட்டு விஜின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, அதோட வால்யூம் பார்ப்போம். 1/1000 மீட்டர் கியூப், ரைட். ஸோ 0.001 மீட்டர் கியூப். ஸோ ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, அதாவது லிக்விடோட வாட்டர் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வில் டைரக்ட்லி மல்டிப்ளை எக்ஸ் வித் வேப்பர் வால்யூம். திஸ் வில் பி நியர்லி ஈக்குவல். Vx equal to x into Vg னே கூட எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். இஸ் இட் கிளியர்? யூ ஹேவ் எனி டவுட்? Okay, right. Now I'll discuss about that is how we have to find saturated vapor oda properties நம்ம கண்டுபிடிக்கணும். Saturated vapor properties, sorry, wet vapor properties oda
இந்த மூணு வேல்யூவை நம்ம இது வச்சு தான் கண்டுபிடிக்கணும். First of all, we have to find what is the dryness fraction value. Okay. Then from the steam table, we can get HF, also HFG, right? From steam table, we can get HF and HFG. Then SF and SFG தெரியும், and VF and VFG தெரியும். From that, we can calculate. Yeah. In the in-between points, like எங்கனாலும் கண்டுபிடிக்கலாம். We can find properties at in-between points. Okay. Is it clear? Just type C if it is clear. Else I will. யாருக்குமே புரியலையா? Hello? Are you listening or not? See, we have to. Okay, Venkatesh are not clear. Good. What about others? Okay. Yeah, let me explain it again. So this is the TS diagram of boiling. Okay, right. So this is temperature and entropy, right? So at this point, completely the system will be in liquid state. Okay, 1 kilogram எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா லிக்விடா இருக்கும். And in the point the system will be completely vapor state. 1 kilogram வேப்பரா மாறிட்டு இருக்கும். In betweenல பார்த்தோம் அப்படின்னா definitely கொஞ்சம் லிக்விட் இருக்கும், யா கொஞ்சம் வேப்பர் மிக்சரா இருக்கும், ரைட்? லிக்விடோட லெவல் குறைஞ்சிருக்கும், வேப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்படி போக 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 லிக்விட வேப்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே நம்ம ரிட்டர்ன் இப்படி வரோம் அப்படின்னா லிக்விடோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இஸ் இட் கிளியர்? when we ஹீட் பண்ணும்போது இப்படி போறோம் அப்படின்னா நம்ம லிக்விடோட லெவலை குறைச்சிக்கிட்டு வேப்பர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, அதே ஆப்போசிட்ல வரோம் அப்படின்னா வேப்பர் வந்து லிக்விடா மாறுதுன்னு அர்த்தம். இப்படி போகும்போது லிக்விட் வந்து வேப்பரா மாறுதுன்னு அர்த்தம். லிக்விட் பிகம்ஸ் வேப்பர். Here vapor becomes liquid. Clear, right? Yes. Okay. Now, இப்போ நமக்கு ஸ்டீம் டேபிள்ல இந்த இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, லைக் HF, VF, SF. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. HG, VG and SG. Okay. I need properties at இந்த பாயிண்ட்ல எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும். ஐ நீட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் பிட்வீன். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும். தட் இஸ் H at some x point and specific volume at x point and entropy at some x point. ஓகே, ஸோ அந்த இடத்துல முதல்ல ஸ்டீம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக்சர் முதல்ல என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா எவ்வளோ வந்து வேப்பர் இருக்கு அண்ட் எவ்வளோ வந்து லிக்விட் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். ஓகே, ரைட்? ஸோ லிக்விட் பிளஸ் வேப்பர்ல தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வந்து பேப்பர் இருக்கு அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து லிக்விடா இருக்கு அப்படின்றத பார்க்கணும், ரைட்? அதை பார்க்கறதுக்காக நம்ம கொண்டு வந்த ஃபேக்டர் தான் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். ஓகே, தட் இஸ் மாஸ் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் லிக்விட் பிளஸ் மாஸ் ஆஃப் வேப்பர். ஓகே, நவ் இங்க வருவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்க்கு வரும். திஸ் இஸ் ஸ்டேட் 1 அண்ட் திஸ் இஸ் ஸ்டேட் 2க்கு வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல லிக்விடோட மாஸ் 1 கிலோகிராம். லிக்விட் தான், கம்ப்ளீட்டா வாட்டரா இருக்கு. அதே வேப்பரோட மாஸ் ஆஃப் வேப்பர் என்ன இந்த ஸ்டேட்ல? கேன் யூ டெல் வாட் இஸ் மாஸ் ஆஃப் வேப்பர்?
எனி ஐடியா? ஸ்டேட் 1. இந்த இடத்துல எவ்வளோ மாஸ், இந்த இடத்துல வேப்பர்னா ஸ்டீம் தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல ஸ்டீம் ஜென்ரேட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, 0. இப்பதான் நம்ம ஹீட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இங்க பாயில் ஆக ஆரம்பிக்குது இப்பதான். ஸோ 0 கிலோகிராம். ரைட்? எஸ். ஸோ வில் கம் டு ஸ்டேட் 2. ஸ்டேட் 2 வருவோம். இங்க வந்து லிக்விடோட மாஸ் அண்ட் வேப்பரோட மாஸ். கேன் யூ டெல்? 1 கிலோகிராம் லிக்விட் தான் எடுத்து நான் ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதை வச்சு தான் நீ சொல்லணும். ஸோ அப்போ இந்த இடத்துல லிக்விடோட மாஸ் என்ன இருக்கும்? லிக்விடோட மாஸ் இந்த ஸ்டேட்ல, ஸ்டேட் 2ல. எஸ், ஸ்டேட் 2ல லிக்விடோட மாஸ் 0. வாட் இஸ் த வேப்பர் மாஸ்? வேப்பர் மாஸ் 1. குட், very good. So here we'll find dryness fraction. Dryness fraction is nothing but mass of vapor divided by mass of liquid plus mass of vapor. So if you have a mixture of liquid and water, sorry, liquid and vapor, liquid and vapor இருக்கும்போது L plus Bல சிஸ்டம் இருக்கும்போது அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்றத சொல்றதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் எக்ஸ். ஸோ எவ்வளோ மாஸ் வந்து வேப்பர் இருக்கு அண்ட் எவ்வளோ மாஸ் வந்து லிக்விட் அண்ட் வேப்பர் இருக்கு. ஸோ இது வந்து டோட்டல் எம்ன்னு கூட சொல்லிக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் எம், டோட்டல் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? எஸ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, if you see here, mass of vapor is 0 because now only it is starting to vaporize, right? So this is 1 by 0 is 0. அது at end stateல பார்க்குறோம். end stateல அப்படின்னா இந்த இடத்துல end stateல பார்த்தோம் அப்படின்னா mass of vapor, sorry, x is equal to mass of vapor by mass of liquid plus mass of vapor. So end pointல mass of liquid வந்து 0. So 1 by 1 it will be 1. X is equal to 1. So yeah, that's it. Here x is equal to 0. Here x is equal to 1. Is it clear? Is it clear to you? Up to this clear, right? Sir, what Yes. doubt, sir? Okay. சொல்லுப்பா. Sir, x equal to mb divided by ml plus mb வருதுல்ல சார்? ஆமா ஆமா ஆமா. அந்த 2 MBல நம்மளுக்கு வேல்யூ மாறிச்சுன்னு எப்படி சார்? டவுட்டா இருக்கே சார். இப்போ மாஸ் ஆஃப் வேப்பர் நம்ம கண்டுபிடிச்சிட ரைட் சார். அந்த இடத்துல போடும்போது வேல்யூ மாத்திங்கன்னா எப்படி சார்? அப்ப கேபிட்டல் வி ஸ்மால் வின்னு என்ன டிஃபரன்ஸ் வருமா சார்? இல்ல இல்ல, ரெண்டு வேல்யூமே சேம் தான். மேல போற எம்பியும் கீழே போற எம்பியும் சேம் தான். ஆக்சுவலா 0 சார்? 0னா மேலேயும் 0 கீழேயும் 0. 1 plus 0. So this will be 0 by 1 and it will be 0. ஓகே சார், தேங்க்ஸ். ஆக்சுவலா இது ரெண்டுமே மாஸ் ஆஃப் வேப்பர் தான். மாஸ் ஆஃப், இப்போ ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சிஸ்டம்ல லிக்விட் இருக்கு, கூடவே வேப்பர் இருக்கு. ஓகே, இந்த சிஸ்டமோட வேப்பர் மாஸ்ங்கிறது தான் எம்பி. இது ஒரே ஒரு வேல்யூ தான். மேபி 5னா 5, 10னா 10. அதே மாதிரி எம்எல் அப்படின்றது இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லிக்விடோட மாஸ். மேபி 10 கிலோகிராம்னா 10 கிலோகிராம், அவ்வளவுதான். ஸோ லிக்விடோட மாஸ் அண்ட் வேப்பரோட மாஸ் இது ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான். திஸ் போத் ஆர் சேம் குவான்டிட்டி. இப்படி சொல்றதுக்கு உனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் எடுத்துக்க. ஸோ டோட்டல் மாஸ் எப்படி கண்டுபிடிப்ப? தட் இஸ் மாஸ் ஆஃப் லிக்விட் பிளஸ் மாஸ் ஆஃப் வேப்பர். ஓகே, so both are same. So now I hope up to this clear for all of you, right? Okay, so if I want in between properties, these properties, in between properties, I need this in between properties. Okay, so I have to find file. First of all, I'll deal with the hx வரும் எனக்கு. யா, ஆக்சுவலா இந்த hg பாயிண்ட்ங்கிறது இந்த எனர்ஜி. நம்ம லிக்விட் எடுத்துக்கிட்டோம் பார்த்தியா, 100 டிகிரி செல்சியஸ்ல அது கையில எவ்வளவு என்தால்பி இருக்கும் அப்படின்றது தான் இங்க கூட ஹெச்எஃப். ஓகே, ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய என்தால்பி முதல்ல எழுதிக்கிறேன். ஹெச்எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அது கூட இங்கிருந்து இங்க கொண்டு வந்த பத்தியா இந்த கொஞ்ச தூரம் ஹீட் பண்ணோம்ல, இந்த ஹீட் எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. கரெக்டா? இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு எனர்ஜின்றது ஸ்டீம் டேபிள் இருந்து நான் எடுத்துக்கலாம். That is HF, right? That is HF from the steam table. ஒரு 1 kg வாட்டர், இந்த பாயிண்ட்ல ஒரு 1 kg வாட்டர் எவ்வளவு என்தால்பில இருக்கும் அப்படின்றத ஸ்டீம் டேபிள்ல இருந்து நான் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல வேணும், இந்த இடத்துல மிடில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல வேணும்.
அப்படின்னா அப்போ அந்த இடத்துல முதல்ல ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ். ஓகே, எக்ஸ் தெரியும் அந்த இடத்துல ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னா அது கூட இந்த டோட்டல் இங்கிருந்து, அதாவது ரொம்ப ஓகே, திஸ் இஸ் HF அண்ட் திஸ் இஸ் HG. இங்க இருக்கும்போது எனர்ஜி வந்து HF, இங்க போகும்போது சிஸ்டமோட எனர்ஜி வந்து HG. ஓகே ரைட். ஸோ இங்க இருந்து இங்க கொண்டு போகணும் அப்படின்னா இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கு எவ்வளவு ஹீட் நம்ம கொடுக்கணும்? இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கு HFG அமௌண்ட் ஆஃப் ஹீட் நம்ம கொண்டு போயிருக்கோம். HFG அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதுக்கு உள்ள நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். ஓகே ரைட். எஸ். ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல தான் இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த இடத்துல தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது எவ்வளவு எனர்ஜி நமக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு எனர்ஜி கொடுத்தா போதும்? இந்த அளவுக்கு எனர்ஜி மட்டும் கொடுத்தா போதும். இந்த அளவுக்கு எனர்ஜிங்கிறது என்னது? X multiplied by HFG. Okay, because S will be less than 1, right? Always X will be 0 to 1. Okay, so இப்போ total HFG வந்து some 1000 அப்படின்னா X into HFG இந்த பாயிண்ட் வந்து 0.3 வச்சுக்கலாம். 0.33. அப்போ 330 கிலோஜூல் ஹீட் மட்டும் கொடுத்தோம்னா போதும். இங்க இருந்து நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். ரைட். ஸோ the formula will be like HF plus X into HFG. FG. So HFG is nothing but HG minus HF. மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? Is it clear or not? Actually, I'm expecting one note open ஆகல. I'm using Paint to explain you. Somewhat difficult to write in Paint. புரிஞ்சதா? Actually HF. Okay, clear. Vijay, good. Thank you for confirming. புரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இன்னும். I hope. This is temperature, entropy. Okay, so this is F point and this is G point. Okay, in between la எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வேணும். HX வேணும். இங்க எனக்கு HF தெரியும், இங்க HG தெரியும். Okay, right. So I need HX, that is nothing but the enthalpy at this point, HF plus the energy difference. இந்த பாயிண்ட்டுக்கு இடையில எனர்ஜி டிஃபரன்ஸ். இங்க இருந்து இது வரைக்கும் வாட் இஸ் தி எனர்ஜி? இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து X into HFG. ரைட். ஓகே. ஸோ அதை இங்க இருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு இந்த பாயிண்டோட என்தால்பி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? HF தெரியும் ப்ளஸ் டோட்டலா HFG போட்டுட்டோம்னாலே வில் கெட் HG. ரைட். எஸ். இப்போ ஜென்ரலா இதுதான் H at any point. This is X into HG minus HF. This is HF. Okay, right. Yeah, H at any point. H at any point. அதே மாதிரி தான் என்ட்ரோபியும் S at X is equal to SF plus X into SG minus SF. Okay. Similarly, V at X, VF plus X into VG minus VF. So this is also will be equal to X into VG னு சொல்லிக்கலாம். அப்ராக்சிமேட்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் கால்குலேஷன்ஸ்ல இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த ஒரு ஈக்குவேஷன் புரிஞ்சுது அப்படின்னா இது ரெண்டும் சிமிலர் தான். ஓகே ரைட். ஷால் வி மூவ் ஃபர்தர்? ஓகே, ஃப்ரம் திஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா நமக்கு தெரியும் Q is equal to T into ds for reversible process, right? Suppose அப்படி சொன்னோம் அப்படின்னா ds is equal to dq by t அப்படி சொல்லலாம். அப்போ இது வந்து SF பாயிண்ட், இது SG பாயிண்ட். SG மைனஸ் SF அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்க நம்ம எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணோம், அதாவது அந்த சிஸ்டமை இங்க இருந்து இங்க கொண்டு போறதுக்கு எவ்வளவு ஹீட் ஆட் பண்ண, that is nothing but HG minus HF, that is HFG, right, divided by temperature.
இந்த ஒரு ஃபார்முலாவும் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். T saturation temperature. In the formula, is it okay for you? Because ds is equal to dq by t. If we heat the system reversibly, right? So Sg minus Sf on the Hg minus Hf divided by temperature. Is it okay? Right? Shall we move further? Now, yeah, superheated steam. We'll focus on superheated region. So what is superheated region? Which is superheated region? Can you tell? Yeah, 1, 2, 3. Which is superheated region? Type your answer in the chat box. 3. Good. Yeah. Temperature and entropy. So எனக்கு சப்போஸ் என்னோட ஸ்டீம் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். மை ஸ்டீம் இஸ் அட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஐ நீட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் என்தால்பி, சூப்பர்ஹீட்டட் என்தால்பி, என்ட்ரோபி, சூப்பர்ஹீட்டட் என்ட்ரோபி, ரைட், அண்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம், சூப்பர்ஹீட்டட் ஸ்பெசிஃபிக் வால்யூம், இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும். அண்ட் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனக்கு இந்த இடத்துல வேல்யூ தெரியும். ஃப்ரம் த ஸ்டீம் டேபிள் ஐ நோ திஸ் வேல்யூ, ஹெச்ஜி, எஸ்சிஎஃப், சாரி எஸ்ஜி அண்ட் விஜி, இதெல்லாம் தெரியும். இதை வச்சு இந்த ரிலேஷன் இதுக்கிடையில நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வந்து ஸ்டேட் 1 வச்சுக்கலாம், இதை வந்து ஸ்டேட் 2 வச்சுக்கலாம். அப்போ இங்க இருந்து இங்க போகுது அப்படின்னா you can able to find these properties, right? So அதுக்கு ரிலேஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் சூப்பர்ஹீட்டட். ஸோ இதுதான் நம்மளோட இது என்னது, இது என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல ஓகே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியல் கேஸ் ரிலேஷன் சூப்பர்ஹீட்டட் ரீஜன்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீம் வந்து ஏர் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும், ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஓகே, ஸோ ஹெச் சூப்பர்ஹீட்டட் வில் பி ஈக்குவல் டு H1 பிளஸ் எம்சிபி டெல்டி. டெல்ஹெச்சோட ஃபார்முலா தெரியும்ல, டெல்ஹெச் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? எம்சிபி டெல்டி, டெல்ஹெச் ஃபார்முலா. அதே மாதிரி டெல் யூ ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, எம்சிபி டெல்டி, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஹெச்ஜி plus Cp into T superheated minus T saturated. அதாவது இந்த கர்வ்ல ரைட், இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய என்தால்பி தெரியும், தட் இஸ் Hg. எனக்கு இந்த பாயிண்ட்ல என்தால்பி எவ்வளோன்னு தெரியணும் சூப்பர்ஹீட்டட்ல. ஓகே, ரைட்? நமக்கு டெல்ஹெச்சுக்கு ஃபார்முலா தெரியும், டெல்ஹெச்சோட ஈக்குவேஷன், ஜெனரல் ஈக்குவேஷன் எம்சிபி டிடி. மாஸ் வந்து 1 வச்சுக்கலாம், 1 கிலோகிராம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சிபி பிளஸ் டிடி. ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய என்தால்பி பிளஸ் இந்த டெல்ஹெச் போட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய என்தால்பி கிடைச்சிருச்சு சூப்பர்ஹீட்டட். இஸ் இட் கிளியர்? ஜஸ்ட் டைப் சி இன் தி chat box if it is clear, so that Sound ஒரே ஒரு டைம். okay. Yeah, we have to find superheated properties of steam. Okay, so since this is the superheated region, இது வந்து வெட் ரீஜன் சொல்லுவாங்க, வெட் ரீஜன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஸ்டீம் டேபிள்ல ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பாயிண்ட்ல தெரியும். நமக்கு இந்த பாயிண்ட்ல ஹெச்ஜி, ஹெச்எஃப், சாரி ஹெச்ஜி, எஸ்ஜி அண்ட் விஜி, இதெல்லாம் ஸ்டீம் டேபிள் இருக்கு. நமக்கு இந்த பாயிண்ட்ல ப்ராப்பர்ட்டி வேணும், ஹெச் சூப்பர்ஹீட்டட் வேணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் லைன். இது என்ன லைன்? ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லைன், டிஎஸ் டயக்ராம். நார்மலி இட் வில் பி கர்வ். நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கர்வா இருக்கும், பட் இங்க அப்ராக்சிமேட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன்ல எழுதிருக்கும், வரைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லைன், ரைட்? எஸ். இப்போ சிஸ்டம் வந்து இந்த இடத்துல இருக்கு அண்ட் சிஸ்டம் இங்க இருந்து இங்க போகுது. ஓகே, ஸோ இப்படி போகும்போது என்தால்பி சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு தெரியும்னா ஜென்ரல் என்தால்பி சேஞ்ச் ஃபார்முலா தான். ஜென்ரல் என்தால்பி சேஞ்ச் வந்து எம்சிபி டிடி, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க இருக்கக்கூடிய என்தால்பி ஹெச்ஜி, ஓகே, பிளஸ் இது கூட ஆட் ஆன என்தால்பி, that will be enthalpy at superheated condition. So H at superheated condition will be equal to Hg plus Cp into dt. This is nothing but del H. Okay, right? So this is Hg
plus Cp into Hg minus T superheated minus T saturated. இந்த டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர்? இந்த டெம்பரேச்சர் வந்து சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர். திஸ் இஸ் சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர். இது வந்து இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து சூப்பர்ஹீட்டட் டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரியணும். அண்ட் இந்த பாயிண்டோட டெம்பரேச்சர் நமக்கு ஆல்ரெடி ஸ்டீம் டேபிள்ல தெரியும், ரைட்? ஸோ இதை வச்சு இங்க இருந்து இங்க போகுது இல்லையா? இங்க போறதுக்கே வாட் இஸ் தி எனர்ஜி டிஃபரன்ஸ்? எவ்வளவு எனர்ஜி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்? தட் இஸ் டெல் H என்தால்பி எவ்வளவு நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றது. இட் இஸ் ஸ்பெசிபிக் ஹீட் இன்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் T சூப்பர்ஹீட்டட் மைனஸ் T சேச்சுரேட்டட். ஓகே, அப்போ இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி அது கூட நம்ம அதை ஆட் பண்ணிக்கிட்டோம், Cp into T superheated minus T saturated add பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மள இங்க கொண்டு போய் விட்டுரும், ரைட்? ஓகே, so this is the final equation. T H superheated, H superheated equal to Hg plus Cp into T superheated minus T saturated. Okay, right? Then enthalpy, entropy at superheated point, entropy at saturated point. So இந்த கர்வ்ல இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய entropy Sg. Then நமக்கு இந்த பாயிண்ட்ல வேணும் S. This is constant pressure line, pressure constant, right? Del S ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். Del S equal to mCp ln of T2 by T1 minus mR ln of P2 by P1. அந்த ஃபார்முலா தான் இது. Del S ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா, ரைட்? இதை யூஸ் பண்ண போறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தானே, அதனால இது வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ரைட்? ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். டெல் Sg பிளஸ் mCp ln of T superheated by T saturated. ஜஸ்ட் நான் இது சூப்பர்ஹீட்டட்ங்கிறது T2, சேச்சுரேட்டட்ங்கிறது T1, T1ல இருந்து T2 போகுது, அவ்வளவுதான். ஓகே, ரைட்? தென் ஸ்பெசிபிக் வால்யூம் வேணும் அப்படின்னா PV equal to MRT equation யூஸ் பண்ணிக்கலாம். P1 V1 by T1 equal to P2 V2 by T2. So this is constant pressure line. So அதனால V1 by T1 equal to V2 by T2. We need V2. V2 is nothing but T2 by T1 into V1. So this is V at superheated point. That is equal to T superheated divided by T saturated into Vg. Okay, right? Is it clear? Shall we move next? So this is for superheated region. This is for superheated region. I hope it's clear, right? If we solve problems, maybe you will get familiar. Do you have any doubt with this? சார் சொல்லுப்பா. சார் இது எப்படி சார் நம்மளுக்கு ப்ராப்ளம் மாதிரி தான் டெஸ்ட் அத செமஸ்டர் எடுக்க மாட்டாங்களா சார்? Yeah. அப்ப இத நம்ம சால்வ் பண்ணி அதை டிக் பண்ற மாதிரி Examல வருமா சார்?
நீ சால்வ் பண்றதுக்கு உனக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும்ப்பா. ஓகேவா? டு சால்வ் யுவர் ப்ராப்ளம் யூ நீட் திஸ். ஓகே, அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உனக்கு கொஷின்ஸ் இருக்கும், பட் அதை நீ சால்வ் பண்றதுக்கு யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். வில் see the problem. ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, is it visible? Right, I hope it is visible. Okay, right, you see, this is how the problem will be. They'll give either they will give, or we have to, yeah, one thing I forgot to inform you that we have to buy, you have to, right, my audible? Yes, okay, yes, we have to buy this steam table. Okay, I'll tell the specifications and என்ன மாதிரி ஸ்டீம் டேபிள் வாங்கணும்ன்றதை நான் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட ஷேர் பண்றேன். I think it will be around 150 rupees for this unit 3 problems, unit 4 problem. Okay, to solve these problems we need steam table. Okay, yeah, so உனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். Saturated pressure இருக்கும், saturated temperature, and HFSG, FPG, and SFSG. So this is the problem. Okay, so a dry saturated steam at, you read this problem. Okay, a dry saturated steam at 20 bar is isentropically expanded to 0.5 bar. Find final temperature, final conditions of the steam and its properties. Okay, right, so you see this diagram, you see this. Yeah, okay, this is it. This is TS diagram. TS diagramல 20 barல saturated steam வந்து ஐசென்ட்ரோபிக்கா எக்ஸ்பாண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இட் கம்ஸ் டவுன்வர்ட். இப்படி டவுன்வர்ட் வரும்போது கண்டிப்பா வெட் ஸ்டீம்ல தான் வந்து முடியும். 0.8 பார்க்கு எக்ஸ்பாண்ட் ஆச்சு அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு வெட் ஸ்டீமா இருக்கும். இப்போ இந்த வெட் ஸ்டீமா இருக்கும்போது வாட் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வேணும், என்தால்பி, என்ட்ரோபி, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்டீம் டேபிள் வச்சு, ஸ்டீம் டேபிள் இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டாங்க, ஸ்டீம் டேபிள் SG எல்லாம் கொடுத்துட்டாங்க. 20 பார்ல வாட் இஸ் த என்ட்ரோபி அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தப்போ அந்த என்ட்ரோபி வச்சு we can find x ஃபர்ஸ்ட்ல இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய x கண்டுபிடிச்சிக்கலாம். x கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வச்சு என்தால்பி அண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கண்டுபிடிக்கலாம். We'll see how to solve this problem maybe in next class.